Hello dear children, exercise number 2.1 question number 3. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி கொஸ்டினை ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிட்டா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்யூஷன் எழுத ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர் தேர் டூ டிஸ்டிங்க்ட் இரேஷனல் நம்பர்ஸ், ரெண்டு டிஃபரெண்டான இரேஷனல் நம்பரை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்படி சூஸ் பண்ண பின்னாடி such that their difference is a rational number question mark, அதோடைய டிஃபரன்ஸ் ரேஷனல் நம்பரா இருக்கா இல்லையா அப்படி சொல்லி செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்ஸ், ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த சம்ம நான் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 அப்படி சொல்லி ரெண்டு பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணி ஆன்சர் எழுத ட்ரை பண்ண போறேன். ஓகே, let the two distinct irrational numbers are, நான் எடுக்க போற ரெண்டு டிஃபரெண்டான இரேஷனல் நம்பர். ஒன் வந்து 2 + √3, இன்னொரு நம்பர் 2 - √3. ஓகே, √3ங்கிறது இரேஷனல் நம்பர். அந்த இரேஷனல் நம்பர் கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணா வர ரிசல்ட் இரேஷனல் நம்பர் தான். √3ங்கிறது ஒரு இரேஷனல் நம்பர். அப்போ 2ங்கிற நம்பர்ல இருந்து இந்த இரேஷனல் நம்பரை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா அதோடைய ஃபைனல் ரிசல்ட்டும் இரேஷனல் நம்பர் தான். நான் இங்க 2 + √3 ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், 2 - √3 இன்னொரு நம்பர் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கும் சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். சேம் சிமிலர்லி நான் என்ன பண்ண போறேன்னா, லெட் த டூ டிஃபரெண்ட் irrational numbers are 2 + √3 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 2 + √3 ஒரு இரேஷனல் நம்பரா, இன்னொரு இரேஷனல் நம்பரா 5 - +√4 அப்படின்னா செகண்ட் இரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன். சி, இரேஷனல் நம்பர் கூட நம்பர் ஆட் பண்ணா இது இரேஷனல் நம்பர் தான், இரேஷனல் நம்பர் கூட நம்பர் ஆட் பண்ணா இரேஷனல் நம்பர் தான். ஸோ இங்க ஒரு ரெண்டு இரேஷனல் நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன், இங்க ஒரு ரெண்டு இரேஷனல் நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஃபரன்ஸ் என்ன பண்ணணும், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிடணும். 2 + √3 பெரிய நம்பர், 2 - √3 சின்ன நம்பர். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 2 + √3, இங்க செகண்ட் நம்பரை 3 + √3 எழுதியிருக்கேன். ஓகே, 2 + √3 ஒரு நம்பர், 3 - √3. ஓகே, 3 + √3 அனதர் நம்பர். ஒன்ஸ் அகைன் 2 + √3 ஒரு இரேஷனல் நம்பர், 3 + √3 இன்னொரு இரேஷனல் நம்பர். அப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் செக் பண்ணணும்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். இப்போ பெரிய நம்பர் என்ன, 3 + √3 இருந்தா மைனஸ் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணலாம். சின்ன நம்பர் என்ன, 2 + √3. சரி, அப்போ அதோடைய ரிசல்ட் என்ன வரும், அதோட ரிசல்ட்டா 3 + √3 மைனஸால் மல்டிப்ளை பண்ணா -2, மைனஸால் அந்த பிளஸ் மைனஸ் பண்ணா -√3. அப்போ இந்த +√3க்கும் இந்த +√3க்கும் -3 கேன்சல் பண்ணிடலாம். 3 - 2 இருக்கு, 3 - 2, அதோடைய ரிசல்ட் 1. ஸோ 1ங்கிறது ரேஷனல் நம்பரா இரேஷனல் நம்பரா, 1 which belongs to ரேஷனல் நம்பர். இப்போ 1ங்கிறது டினாமினேட்டர் 1 தான் இருக்கு, அப்போ P/Q ஃபார்முலா இருந்து அது ரேஷனல் நம்பர் கிடைக்குது. ஓகே, அண்ட் இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பார்க்கலாம். Let the two different irrational numbers are, one வந்து 2 + √3, another வந்து 4 + √5 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இப்போ இதுல டிஃபரன்ஸ் செக் பண்ணலாம். இங்க டிஃபரன்ஸ் செக் பண்ணோம்னா டிஃபரன்ஸ் இஸ் equal to the bigger number 5 + √4 இருக்கு இல்லையா, 5 + √4ல இருந்து மைனஸ் இந்த சின்ன நம்பர் 2 + √3, 2 + √3 மைனஸ் பண்ணணும். அப்போ அதோட ரிசல்ட்டா 5 + √4 மைனஸால் மல்டிப்ளை பண்ணா -2, மைனஸால் இது மல்டிப்ளை பண்ணா -√3. அப்போ இந்த 5க்கும் இந்த -2 ஆட் பண்ணிடலாம். 5 - 2 is +3, ரிமைனிங் +√4 -√3 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் ஃபைனல் நம்பர். இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்க இந்த நம்பர் இதுக்குள்ள இருக்க திஸ் நம்பர் which belongs to, இது ஒரு இரேஷனல் நம்பர், இது ஒரு இரேஷனல் நம்பர். ரெண்டு நம்பர் சப்ஸ்ட்ராக்ட் பண்ண கிடைக்கிறது இரேஷனல் நம்பர் தான். அந்த இரேஷனல் நம்பர் கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணா வரப்போற டோட்டல் ரிசல்ட்டும் இரேஷனல் நம்பர் தான். ஸோ which belongs to Q dash இரேஷனல் நம்பருக்குள்ள இருக்கு. ஸோ இந்த செகண்ட் கேஸ்ல அதோடைய ஃபைனல் டிஃபரன்ஸ் வந்து இரேஷனல் நம்பருக்குள்ள இருக்கா, கேஸ் 1ல அதோடைய ஃபைனல் ரிசல்ட் வந்து ரேஷனல் நம்பருக்குள்ள இருக்கு. ஸோ இதுல நமக்கு என்ன முடிவு கிடைக்குது, என்ன ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ரெண்டு இரேஷனல் நம்பருக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் வேல்யூ
நமக்கு ரியல் நம்பர் ரேஷனல் நம்பரா கிடைக்கலாம். இல்லைன்னா செகண்ட் கேஸ்ல ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸா irrational நம்பராகவும் கிடைக்கலாம். therefore final result difference between two irrational numbers B numbers are may be rational or irrational. அப்போ ரெண்டு irrational நம்பருக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸா ரேஷனல் நம்பராகவும் கிடைக்கலாம் ஆர் irrational நம்பராகவும் கிடைக்கலாம். இதான் ஃபைனல் ரிசல்ட். வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் கண்டிப்பா. தேங்க்யூ எவ்ரிவன்.